Hi, hello, this is TAFCA 360 from TAFIS Academy. நாம இன்னைக்கு ஜூன் 16th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் க்ளோரி கம்ஸ் ஃப்ரம் டேரிங் டு பிகின். ஓகேவா? ஸோ எல்லா க்ளோரியும் ஒரு நல்லது தொடங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பலப்பட்ட எப்படி சொல்கிறது, ஒரு சிரமங்களுக்கு இடையில் அதுக்கு பல துவக்கம் அப்படிங்கிறது வந்து பலப்பட்ட சிரமங்களுக்கு அடுத்து வந்து வர்றது தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோரியை அடையும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா வந்து ஆல் க்ளோரி கம்ஸ் ஃப்ரம் டேரிங் டு பிகின். ஸோ அதனால் வந்து எப்போதுமே வந்து செய்யக்கூடிய அந்த செயல் எல்லாமே அந்த ஒரு பெரிய வெற்றிங்கிறது வந்துட்டு எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் வந்து எவ்வளோ கஷ்டத்திற்கு இடையில் எவ்வளோ இதுக்கு இடையில் வந்து நம்ம ரொம்ப கடுமையாக பண்ணுற நேரத்தில் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த க்ளோரி அப்படிங்கிறத வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும். அப்போ தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன இது மூலயமா சொல்கிறோன்னா, நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு என்ன இப்படிலாம் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிலலாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளுக்கான அந்த க்ளோரி, நம்மளுக்கான அந்த வெற்றி வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, who awarded Kirti Chakra from Tamil Nadu in 2026. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் இருந்து இப்போ ரீசெண்டாக கீர்த்தி சக்ரா அவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் போஸ்ட்மஸ் இறந்ததற்கு பின் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 5 நபர்கள் பார்த்திங்கன்னா கீர்த்தி சக்ரா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து எப்போ இந்த நேம் கீர்த்தி சக்ரா அப்படின்னு அதுக்கு வந்துச்சுன்னா, January 27, 1967 தான் கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற நேம் அதுக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது அசோகா சக்ராவில் கிளாஸ் 2 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த வீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா இப்படின்னு சொல்லக்கூடியதான் கேட்டகரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பேர் வந்து அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌர்யா சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிஞ்சிச்சு. ஸோ இந்த வருஷம் கூட வந்துட்டு 7 கீர்த்தி சக்ரா, 15 வீர் சக்ராஸ் அண்ட் ஆல்சோ வந்து 29 சௌர்யா சக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாவீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா, அப்புறம் வீர் சக்ராஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்தமாரி கேட்டகரிஸ் எல்லாம் வந்து நேம் மாற்றி தான் பார்த்திங்கன்னா அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌர்யா சக்ரா. ஸோ அந்த கீர்த்தி சக்ராவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கீர்த்தி சக்ரா அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குல்காம் அப்படின்னு நடந்த ஒரு ஆப்ரேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? தீவிரவாதிகளுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஆப்ரேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். சரியா? அந்த இடத்துல அந்த குல்காம் ஆப்ரேஷன் நடக்கும் போது இவருக்கு வந்து இன்ஜூர்ட் ஆகிடுது. எங்கே அப்படின்னா தோள்பட்டை அண்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கிட்ட ரொம்ப அடிபட்டு வாயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் மாற்றமாக தான் இருக்குது. சரியா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ அடிபட்டும் வீரதீர செயல்பாடாக அங்கே வந்து அவர் வந்து அந்த ஆப்ரேஷனில் கலந்துருக்கார். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு அப்படின்னு சொல்கிறது போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஆப்ரேஷன் குல்காமில் வந்துட்டு இந்தியன் ஆர்மி, அப்புறம் வந்து சிஆர்பிஎஃப்ஸ் அண்ட் ஏர் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக செயலாற்றின நம்மளுடைய மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தமிழ்நாடை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ அவருக்கு இந்த அவார்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த அவார்டு அவர் வாங்கியிருக்காரு எப்போ வந்து இந்த December 19, 2024 நடந்த ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன் குல்காம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதற்காக கீர்த்தி சக்ரா அவார்டு அவங்களுக்கு பிரசிடென்ட் கையால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவரை பாராட்டுற விதத்தில் அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா 48 lakh rupees வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக அவரை வந்து பாராட்டி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ அவர் எந்த ஒரு இதில் சிறப்பாக செயலாற்றுறாருன்னா குல்காம் ஆப்ரேஷன் December 19, 2024 அவர் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு ஸ்பெஷல் ஒர்க் புரிஞ்சதுக்காக கீர்த்தி சக்ரா அவார்ட் 2026 வாங்கியிருக்காரு. தமிழ்நாடை சேர்ந்தவர். ஸோ அதனால் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு 48 lakh rupees கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகே? சரி, நெக்ஸ்ட்
Tamil Nadu Chief Minister breakfast scheme has been expanded to cover students up to. ஸோ எந்த கிளாஸ் வரைக்கும் இப்போ கவர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் 6th to 6th மேலெலாம் கிடையாது, கிளாஸ் 1st to 5th வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸ் 6th to 8th வரைக்குமே இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செப்டம்பர் 15 2022 வந்துட்டு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்களால் வந்துட்டு இந்தமாரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தொடங்கியிருக்காங்க. சரியா? இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து 5th கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் 6th to 8th இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் இதை கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கீமை எப்போ இருந்து இப்போ வந்து இனாக்ரேட் பண்ணி கொண்டு வராங்கன்னா செப்டம்பர் 17 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் டு த மீட்டிங் ஹெல்ட் ஆன் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன்ஸ் ரைட் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். சரியா? இந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான், இந்த டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் 6th to 8th. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான ஒரு இது என்ன பிரேக்ஃபாஸ்ட் மீல்ஸ் அப்படிங்கிறது காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும், கிளாஸ் 6th to 8th எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அண்டு ஃபர்தராக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் அதை கொடுக்கலாமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ அதோட மினிஸ்டர் யாருன்னா K. ஜெகதீஸ்வரி அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். The reported peace agreement finalized after 107 days was between. ஸோ எந்த இரு கண்ட்ரீஸ்க்கும் இடையில். சரியா? பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பெரிய அளவில் வந்து உக்ரைன் வந்து நேட்டோவில் வந்து சேர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பிடிக்காமல் ரஷ்யா வந்து ப்ராப்ளம் ஆரம்பித்து அது ஒரு பெரிய வாரம் 4 years கடந்து போயிட்டே தான் இருக்குது. சரியா? ஸோ அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைனலைஸாக முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதே இல்லாமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈரான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸு. சரியா? யுனைடெட் ஸ்டேட்ஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நமக்கு தெரியும் அதில் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லாம் வந்துட்டு மூடி வச்சுருந்தாங்க, தடைப்பட்டு நம்மளுக்கான அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேர்ல்டு முழுக்க குளோபலி வந்து நிறையவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஆஃப்டர் டு தி 107 days இந்த வாரை வந்து ஒரு அக்ரிமெண்ட், பீஸ் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஃபைனலைஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ த ரிப்போர்ட் பீஸ் அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ்ட் ஆஃப்டர் 107 days வாஸ் பிட்வீன் ஈரான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ இந்த 107 daysக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2 கண்ட்ரிக்கும் இடையில் வந்து போடுறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து June 19 வந்து 2 பேரும் சைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து செட் டு ஓப்பன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணுறோம். ஓகேவா? சரி. ஸோ அதனால் வந்து பீஸ் அக்ரிமெண்ட் எந்த அளவுக்கு எண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து June 19 வாட்ச் பண்ணலாம். ஓகே, சரி நெக்ஸ்ட். பிரியதர்ஷினி ஸ்கீம் லான்ச் இன் கேரளா ப்ரொவைட்ஸ். சரியா? ஸோ என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். ஓகேவா? இந்த கேரளாவில் வந்து கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் VD சதீஷன் அவர்கள் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் தி உமன்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரீ பஸ் ட்ராவல் நம்ம தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகா, தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃப்ரீ பஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வந்து கேரளாலையும் இதை லான்ச் பண்ணுறாங்க. உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இது ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் ஹஸ் அலோகேட் 800 crores annually ஃபார் தி ஸ்கீம். சரியா? ஸோ இது மூலிமா எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 800 crores அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட். The successful missile test against underground targets was conducted by. சரியா? ஸோ யார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா வந்துட்டு DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ DRDOவுடைய யார் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜேஷ்குமார், ஸ்ரீ ராஜேஷ்குமார் அவர்கள் தான் DRDOட சேர்பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டு யார் ஹெட்டு? ராஜ்நாத் சிங். ஓகேவா? சரி, ராஜேஷ்குமார்
குமார் அவர்கள். ஓகேவா, அவர் தான் வந்துட்டு சேர்பர்சன் ஆஃப் DRDO. ஸோ இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து LRLACM அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு, ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். சரியா, ஸோ ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துல நிலத்தில் தாக்கக்கூடிய ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்தோம் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு மிசைலை வந்து இடையில வந்து நம்ம வந்து தாக்கி அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பார்த்தோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன அப்படி பார்க்குறோன்னா வந்து நிலத்துக்கு நிலத்தை தாக்கக்கூடிய வகையில், அடுத்த நிலத்தை தாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மிசைல். சரியா, ஸோ இது என்னது லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ இந்த மிசைல்களை வந்து எங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா DRDO அட் APJ அப்துல் கலாம் ஐலாண்ட் ஒடிசாவில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா DRDO லெபார்ட்ரிஸ் அண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா யாருன்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பெங்களூர். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. யார்? ஏரோநாட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பெங்களூர், இந்தியன் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் அண்ட் DRDO லெபார்ட்ரிஸ். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்கக்கூடியதான் இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, சரி நெக்ஸ்ட். How many agreements were signed between India and Slovakia during Prime Minister Narendra Modi's visit? ஓகேவா, ஸோ Prime Minister Narendra Modi G7 சம்மிட்டுக்காக நான் வந்து ஃப்ரான்ஸ் போயிருக்காரு. ஸோ ஃப்ரான்ஸ் போனப்போ அப்படி ஸ்லோவாக்கியாவை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ பிரசிடெண்ட்டை மீட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு. அங்கே போனோன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து 33rd இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஸ்லோவாக்கியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு 32 வாங்கியிருந்தார். இப்போ இது மூலயமா 33 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து அவருக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் தி இந்தியா ஸ்லோவாக்கியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அது வந்து நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ ஆட்லாம் கூட வந்திருக்கும் செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது December 31st 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ரெண்டும் சேர்ந்து செக்கோஸ்லோவாக்கியான்னு தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் டு தட் 1992க்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் வந்துட்டு பிரிஞ்சு எப்படி சொல்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க, December 31st 1992க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியாவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு 93லேருந்து செக்கோ தனியாக ஸ்லோவாக்கியா தனியாக பிரிஞ்சிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த செஸ் ரிப்பப்ளிக் அப்புறம் வந்து ஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேர். செஸ் ரிப்பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த ஸ்லோவாக்கியா தனியாக பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு போய் 11 அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்லோவாக்கியாவுக்கு சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி 11 இது இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ்க்கான சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அங்கே அவங்களுக்கு கன்ஃபர் பண்ண அந்த ஒரு அவார்டு என்னென்னா ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் ஸ்லோவாக்கியோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவார்டு. என்னது? ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, சரி 33rd இன்டர்நேஷ்னல் அவார்ட். பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியாவுக்கு ராபர்ட் ஃபிகோ. அண்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீட்டர் பெல்லிக்ரினி வந்து பிரசிடென்ட், ராபர்ட் ஃபிகோ அப்படின்னு சொல்லக்கூடியது பிரைம் மினிஸ்டர். சரியா, சரி. ஸோ ராபர்ட் ஃபிகோவையும் பீட்டர் பெல்லிக்ரினியும் நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. 11 இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ் சைன்டு பிட்வீன் தி இந்தியா அண்ட் ஸ்லோவாக்கியா. ஸோ ஸ்லோவாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரியோட ஹையஸ்ட் அவார்டுன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவார்ட், தட் ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து நம்மளுடைய PM நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இது மூலிமா அவரோட இன்டர்நேஷ்னல் அவார்டோடைய நம்பர் வந்து 33 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட். Approximately how many students are expected to benefit from Telangana's பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்? ஓகேவா, ஸோ தெலுங்கானாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா 1.44 lakhs. சரி, எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் வந்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 to 5 வரைக்கும் இருக்குது. இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 6 to 8 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா பார்க்குறோம், எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கானாலையும் அது
பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ தெலுங்கானாவில் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல்சோ ஜூனியர் காலேஜஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஹையர் செகண்டரின்னு சொல்லக்கூடிய 11th 12th அவங்க வந்து ஜூனியர் காலேஜஸ்னு சொல்லுவாங்க. நம்ம 8th வரைக்கும் தான் இப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். பட் தெலுங்கானா கவர்மெண்ட்டில் அவங்க 12th வரைக்குமே வந்துட்டு தே ஆர் கிவிங். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.44 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட் ஃப்ரம் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட் லான்ச்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இன் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல் and junior colleges across the state. Around 1.44 lakh students are expected to benefit from the program. So இவங்க வந்து overall all government students from 6th to 12th வரைக்குமே they are launching and இது மூலமா 1.44 lakhs வந்துட்டு benefit அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தெலுங்கானா. ஓகே, சரி. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். What is the theme of the International Day of Family Remittance 2026? ஸோ ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மைக்ரண்ட்ஸ் பீப்புள் இருப்பாங்களே, வேறு இடத்துல போய் வேலை பார்த்தா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெமிட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவுக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சென்ட் பண்ணுறப்ப அவங்க அதை சேவ் பண்ணி அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெமிட்டன்ஸ் இருக்குது. சரியா? ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். ஸோ அதுக்கான ஒரு தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேர்னிங் ரெமிட்டன்ஸ் இன்டு ரூரல் ரிசைலன்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சரியா? ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸை தாண்டி அந்த ஒரு ரூரலில் அந்த ரெமிட்டன்ஸை உள்ளே வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அண்ட் ரூரல் ரிசைலன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகேவா? சரி. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் June 16. சரியா? ஸோ அதுக்கான தீம் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். Sea Turtle Day is observed annually on. எப்போ Sea Turtle Day அப்சர்வ் பண்ணோன்னா June 16 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ there is a difference between the turtle and the tortoise. டாட்டாய்ஸ்னால் லேண்டில் இருக்கக்கூடிய ஆமைகள், அங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்டில் குளத்தில் இருக்கக்கூடிய ஆமைகளை நம்ம டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து டேர்ட்டில் அப்படிங்கிறது கடல் ஆமைகள். சீயில் இருக்கக்கூடிய அந்த டேர்ட்டில்ஸை கடல் ஆமைகள்னு சொல்லுவோம். there are different varieties in turtles. டேர்ட்டில்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இப்போ ஸ்டார்ன்னு சொல்லிடுவோம், ஆலிவ் ரெட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஆலிவ் ரெட்லி எக்ஸ்டென்ஷன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இருக்குது. ஆலிவ் ரெட்லியே நம்ம காப்பாற்றணும், அதுக்காக நிறையா வந்துட்டு மூமெண்ட்ஸ் கூட நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ கூட வந்து ஒரு 2 months பிஃபோர் கரண்ட் அஃபேர்ஸில் கூட ஆலிவ் ரெட்லி மேலே வந்துட்டு அந்த ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துட்டு ஒன்று கனெக்ட் பண்ணி அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அதுக்கான ஒரு அவேர்னஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த ஒரு Sea Turtle ப்ரமோட் பண்ண அவேர்னஸ் தான் இது. Annually to raise awareness about the conservation and protection of the Sea Turtle is important. ஓகேவா? அப்போ தான் எல்லாமே நம்ம வந்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக வந்து என்னது கன்சர்வ் பண்ணும். நம்மளை தாண்டி கன்சர்வேஷன் அண்ட் இதெல்லாம் வந்து எப்படி நடந்துருக்குன்னா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரே வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கு. அந்த எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுறப்ப தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு டிசாஸ்டர் லெவலில் போயிடுது. ஸோ அதனால் அது மாதிரி இல்லாமல் எக்கோசிஸ்டத்தை கரெக்டாக நம்மளும் வந்து பேலன்ஸ் பண்ணோம். அது பேலன்ஸ்டாக தான் இருக்குது, அமைக்கப்பட்டதே பேலன்ஸ்டு தான். பட் நம்மளும் வந்து அது பேலன்ஸ்டாக கொண்டு போனோம், அப்போ தான் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, சரி. நெக்ஸ்ட் Theme 2026 International Day of the African Child focus on என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா universal access to water, sanitation and hygiene for every child in Africa. ஸோ இது ஆஃப்ரிக்காக்காக மட்டுமே இருக்கக்கூடிய டே June 16 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு டே. சரியா? ப்ராப்பர் ஹைஜீன், சானிடேஷன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஆஃப்ரிக்கா இருக்கக்கூடிய பெரிய நாடாக இருந்தாலும் இப்போ நிறைய வந்து நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் கூட ஆஃப்ரிக்காவில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் பாதி பேர் வந்து ஒயிட்ஸ் கூட போயிட்டு அங்கே இருக்காங்க, பிளாக்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா வந்து இருந்தாலும் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து நிறையா பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் புவர் கண்டிஷனில் இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அங்கே வந்து ரொம்பவும் வந்து ட்ராட்டாக இருக்கிறதுனால, வறட்சியாக இருக்குது, அங்கே வந்து நிறைய தண்ணி இல்லாதனால நிறைய வந்து விதமான அக்ரிகல்ச்சர்ஸ் இருந்தாலும் அங்கே நிறையா பஞ்சமாக, சாப்பாடு இல்லாமல், சோமாலியா அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் டேயாக தான் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு UN சார்பில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய வந்து உணவுப் பொருட்களை
நம்ம வந்து ஃபுட்டை வந்து அனுப்புவோம், இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புவோம். அது மூலயமா வந்துட்டு யூஎன் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. 1 இயருக்கு இவ்வளோ லேக் டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவ்வளோ ஃபுட்டை நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பண்ணுவோம். அது மூலயமா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்பவும் வந்து ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது போய் சேரும். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கோல்ஸில் நான் வந்து யூஎனோட இதில் வந்து சேர்ந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, சரி. ஸோ அதனால வந்து இது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் டே. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ அண்ட் தேங்க்யூ. ஸோ TAFCA 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நடக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.